தற்போது சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்திருக்கிறார். நாங்கள் பேச ஆரம்பித்தால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்படும். அவருடைய நடவடிக்கை தொடர்பாக பாரபட்சம் இருந்தால் அதனை சுட்டிக்காட்டுவதற்கு தங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை என்றும், ஆனால் அதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் அதற்கு முந்தின காலகட்டங்களில் நடைபெற்ற சம்பவத்திற்கு சபாநாயகர் எப்படி பொறுப்பாவார் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நிலையில் கடந்த காலத்தில் அதிமுகவுடைய செயல்பாட்டை நாங்கள் அவையில் எடுத்து கூறினால் கூச்சல் குழப்பம் ஏற்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். சபாநாயகருடைய நடவடிக்கை ஒருதலை பட்சமாக இருக்கிறது என்று கூறி அதிமுக தரப்பில் பல்வேறு தருணங்களில் விமர்சிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த முறை அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்து வருகிறார். குறிப்பாக ஓபிஎஸ் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஆர்பி உதயகுமாரை நியமனம் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி கடிதம் கொடுத்திருந்த நிலையில் அந்த கடிதத்தின் மீது 2 ஆண்டுகளுக்கு பிறகே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறியிருக்கிறார். பல்வேறு தருணங்களில் அதிமுகவினர் இருட்டடிப்பு செய்யப்பட்டதாகவும் அவர் பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்திருக்கிறார். அதில் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு எதிர்க்கட்சியினருக்கு உரிய அனுமதி வழங்கப்படும் என்றும் அதில் தங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சபாநாயகருடைய நடவடிக்கையை அதற்கு சம்பந்தமில்லாத தருணத்தில் ஒப்பிட்டு பேசுவது என்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரம் என்ன? முதலமைச்சருடைய பதில் என்னவாக இருக்கு? தீர்மானத்தை திமுக சட்டமன்ற அனைத்து உறுப்பினர்களையும் சமமாக நடத்த வேண்டியது சபாநாயகரின் கடமை. அவருடைய நடவடிக்கை பாரபட்சத்துடன் இருக்கிறது என்று கூறி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்டிருக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சித் தரப்பில் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து வருகிறார். தற்போது சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருப்பதன் காரணமாக அவர் பேரவையில் தற்போது இல்லை. பேரவை தற்போது துணை சபாநாயகர் பிச்சாண்டி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக குரல் வாக்கெடுப்பு மூலமாக அந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்படும். அதற்கு பிறகு அதிமுக தரப்பில் இந்த தீர்மானத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கை இல்லை என்றாலும் கூட தற்போது இந்த விவாதம் என்பது கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இணைகிறார் தமிழரசி. விவரம் என்ன? தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதன் பிறகு இந்த விவாதத்தில் குறுக்கிட்டு அமைச்சர்கள் ஏவா வேலு, அவை முன்னவர் துரைமுருகன் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் பேசினர். அதன் பிறகு தற்போது இறுதியாக பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டிவிஷன் பிரிவுக்கு தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும் என்று தெரிவித்தார். அதாவது எண்ணிக்கணிக்கும் டிவிஷன் முறைக்கு தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும். அவர் பேசி தீர்மானத்தின் மீது பேசினார். இதனை தொடர்ந்து மற்ற கட்சி தலைவர்கள் தற்போது பேச துவங்கியிருக்கின்றனர். குறிப்பாக தற்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் காங்கிரஸ் செல்வ பெருந்தகை தற்போது பேசி வருகிறார். இது சபாநாயகருக்கு ஆதரவாக அவர் பேசி வருகிறார். குறிப்பாக அவர் பேசுகையில் பெருமைமிக்க இந்த அவையில் மதியழகன், ஆகுடியப்பன் மீதெல்லாம் பதவி நீக்க தீர்மானங்கள் வந்திருக்கிறது என்றும், ஆனால் தற்போது வந்திருப்பது விசித்திரமானது என்றும், ஆசிரியர் பண்பாளர், நியாயமாக நடந்து கொள்பவர் என பெருமை மிக்க பேரவைத் தலைவர் அப்பாவு என்றும் அவர் வாழ்த்து பேசினார். மேலும் அப்பாவு நெல்லை தமிழில் பேசுவார் என்றும், திருநெல்வேலிக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது என்றும், இவர் சிறப்பு மிக்க பேரவைத் தலைவரை நான் பார்த்ததில்லை என்றும் செல்வம் பெருந்தகை பேசினார், குறிப்பிட்டு பேசுகிறார். தொடர்ந்து மற்ற கட்சி தலைவர்களும் தற்போது இந்த தீர்மானத்தின் மீது பேச இருக்கின்றனர். தேவப்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசு.